தொடர்பாக பேசிய அன்னபூர்ணா உணவகத்தின் உரிமையாளர் அவமதிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கோர வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தி இருக்கிறது. மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறது. இது தொடர்பாக விரிவாக பேசுவதற்காக செய்தி அறையிலிருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ஜெனிஃபர். என்னென்ன நடந்தது, விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், கோவையில் நடந்த கூட்டத்தில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன், எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கெடுத்திருந்தார்கள். அப்போது அன்னபூர்ணா என்ற ஹோட்டலின் உரிமையாளர் அங்கு அவர் பேசியிருந்தார். அப்பொழுது ஜிஎஸ்டியில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது, ஜிஎஸ்டி வரி கட்டண விகிதம் ஒவ்வொரு பொருளுக்கும் வெவ்வேறு விதமாக இருக்கிறது. இது ஒரு குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து உணவு இருந்துனாங்கன்னா அப்போ ஒருத்தருக்கும் ஒன்னொன்று போட வேண்டியிருக்கு, ஒரு பில் போடுவதற்கு கம்ப்யூட்டரே திணறுகிறது என்ற ரீதியாக அவர் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தன்னுடைய கடைக்கு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வருவதாகவும், ஒவ்வொரு முறை வரும்போதும் அவர் சாப்பிட்டு விட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரி இருக்கிறது என்று சண்டை போடுவதாகவும் விளையாட்டாக சொல்லியிருந்தார். அதே போல தொடர்ந்து இது நார்த் இந்தியாவில் எல்லாம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவாங்க, அதனால ஸ்வீட்டுக்கு 5 விழுக்காடு, ஆனால் இங்கே காரம் நம்ம அதிகமாக சாப்பிட்றோம், இங்கே அதற்கு அதிகம் என்பதாக வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு கருத்தை சொல்லி இருந்ததாகவும் அவர் அந்த மேடையில் பேசியிருந்தார். இதுதான் தொடர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். இது குறித்து தொடர்ந்து பேசுவதற்காக நம்மோடு இருக்கிறார் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர். அவரிடம் பேசுவோம். திரு கார்த்தி சிதம்பரம், வணக்கம். கோவையில் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் அவர் நேரடியாக போய் மன்னிப்பு கேட்டது அவராகத்தான் கேட்டார் அப்படின்னு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சமயத்துல தான் காங்கிரஸ் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது, அவர் அவமதிக்கப்பட்டிருக்கிறார். எந்த அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டு காங்கிரஸ் சார்பாக முன்வைக்கப்படுகிறது? அவரே போய் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு ஒன்றும் நடக்கல. அவர் ஒரு தொழில் செய்யறாரு, அவருடைய கருத்தை சொன்னாரு, அவ்வளவுதான். அது ஒரு நகைச்சுவையான வகையில, கோவையுடைய ஸ்டைல்ல அந்த நகைச்சுவையா எல்லாரும் கவனிக்கிற வகையில சொன்னாரு. அதை நிதியமைச்சர் ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது தக்க பதில் சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா அந்த கருத்தை மௌனமா கேட்டுக்கிட்டு பின்னாடி அவங்களுடைய ஜிஎஸ்டி கவுன்சில் அதை பத்தி பேசியிருக்கலாம். அது ஒரு தனியா அவரு மன்னிப்பு கேட்கற அளவுக்கு ஒன்றும் பண்ணல. அதனால அவர் ஏன் தனியா போனாரு எனக்கு தெரியாது, அவரா போனாரா இவங்க கூப்பிட்டாங்களான்னு தெரியாது. ஆனா அந்த வீடியோவை வெளியே விட்டது ரொம்ப அநாகரிகம், அவ்வளவுதான். நிச்சயமாக. அதுவும் ஒரு குறிப்பாக அந்த வீடியோனுடைய தொடக்கத்துல என்ன பேசியிருக்காருன்னா, எனக்கு எந்த கட்சி சார்பும் கிடையாது அப்படிங்கறத அழுத்தி சொல்லியிருக்காரு. இந்த சமயத்துல காங்கிரஸ் சார்பாக அவருக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கப்படுது அப்படின்னும் போது பல்வேறு கேள்விகளை அது எழுப்புவதாக இருக்கு. காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணா கட்சிக்காரருக்கு தான் சப்போர்ட் பண்ண இல்ல, நாங்க பொதுமக்களுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கோம், பொது கருத்துக்கள் நாங்க சப்போர்ட்டா இருக்கோம். ஜிஎஸ்டி பெரிய குழப்பம், இதனால நிறைய சிறு குறு தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றது. ரொம்ப குழப்பமான வரி. அவரே சொன்னார்ல, கம்ப்யூட்டர் கணக்கு கம்ப்யூட்டருக்காக புரிஞ்சுக்க முடியல, ஆபீசருக்கும் புரிஞ்சுக்க முடியல. இதான் யதார்த்த உண்மை, யாருக்குமே புரியல. எனக்கே ரொம்ப புரியறது இல்லை. ஒரு நீங்களே அவரே கரெக்டா எடுத்து சொன்னார். பண்ண தனியா கொடுத்தா ஒரு ரேட்டு, அதுல ஜாமி வச்சு கொடுத்தா தனியா ரேட்டு, ஜாமியும் பண்ணியும் தனியா கொடுத்தா இன்னொரு ரேட்டு. இது குழப்பமா இருக்கு. அதெல்லாம் அவர் எடுத்து சொன்னாரு, நகைச்சுவையான வகையில சொன்னாரு. அதை ஏத்துக்க மனப்பான்மை இந்த பாஜகவுக்கு கிடையாது, கண்டிப்பா அந்த நிதியமைச்சருக்கு கிடையாது. அவர் போய் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு இன்னும் அவர் ரொம்ப நாகரீகமா நகைச்சுவையாக பொதுமக்களுடைய கருத்தை எடுத்து சொன்னார். அவர் மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவர் தன்னிச்சையாக மன்னிப்பு கேட்க போனாரா, இவங்க வற்புறுத்தினாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா வீடியோவை வெளியே விட்டது கண்டிப்பாக அநாகரிகம். அவரே மன்னிப்பு கேட்க வந்திருந்தாலும் இவங்க என்ன சொல்லியிருக்கணும், நீங்க சொன்னது பொது கருத்துங்க, நாங்க அதை ஏத்துக்கிறோம், இதுல ஒண்ணும் இல்லை அப்படிதான் சொல்லி அனுப்பணும் ஒழிய, அவர் ஒரு பெரிய மனுஷன், அந்த ஊர்ல ஒரு நல்ல பிரபலமானவர், அவரை போய் உட்கார வச்சு அப்புறம் நிக்க வச்சு கேட்கறது என்னை பொறுத்த வரைக்கும் பொருத்தமாக இல்லை. நிச்சயமாக நீங்க சொல்றது அவருக்கு ஒரு அவமரியாதை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஜனநாயக ரீதியாக அவர் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறதாக ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். இதுல இன்னொன்று என்னன்னா, பெண்களை மரியாதையான விதமாக அவர் பேசல அப்படிங்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. இது குறித்து உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? நான் கேட்ட வரைக்கும் அவரெல்லாம் பெண்கள் எல்லாம் அமைச்ச மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியல. சொன்னேன், கோயம்புத்தூருக்குன்னு ஒரு நகைச்சுவை ஸ்டைல் இருக்கு, அந்த நகைச்சுவை ஸ்டைல்ல அவர் கருத்தை எடுத்து சொன்னார். இதை ரசிக்கிறதுக்கு அவங்களுக்கு மனப்பான்மை கிடையாது. இரண்டாவது, இவர் மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. மன்னிப்பு கேட்க வந்திருந்தாலும் இது என்ன சொல்லி அனுப்பியிருக்கலாம், இதுல எல்லாம் என்னங்க இருக்கு, உங்க கருத்தை சொன்னீங்க, அதெல்லாம் ஒண்ணும் தப்பா இல்லைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கணும்ல. அதை விட்டுட்டு இவரை போய் மன்னிப்பு கேட்க வச்சு அந்த வீடியோ வெளியே போடுறது அவங்களுடைய மனப்பான்மை, அவங்களுடைய ஃப்ரெஜைல் ஈகோவை தான் காமிக்குது. இது ஃப்ரெஜைல் ஈகோ, வேற ஒண்ணும் இல்லை. அந்த ஃப்ரெஜைல் ஈகோவை அவங்க மசாஜ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வெளியே வீடியோவை விட்டு ஒரு பெரிய மனுஷனை என்னை பொறுத்த வரைக்கும் அவமானப்படுத்திட்டாங்க.
அவர்களுடைய ஈகோவினால இது நடந்திருக்கு அப்படிங்கிறதாக உங்களுடைய கருத்து இருக்கு. இந்த விஷயம் வெளியில வந்திருக்கிறது, இந்த வீடியோ வெளியில வந்திருக்கிறது பிஜேபியினுடைய சமூக வலைதள கணக்குகள்ல தான் வந்திருக்கு. இது ஒரு மிரட்டலாக எடுத்துக்கொள்ளலாமா? நீங்கள் உங்கள் கருத்துக்களை வெளியில பதிவு செஞ்சீங்கன்னா அதற்கு நீங்கள் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு அவர்கள் கொடுக்கிற வார்னிங்கா இதை பார்க்க வேண்டியிருக்கா? ரேடு விடலையே, உடனே அன்னபூர்ணாகினி காலையில ரேடு விடாத வரைக்கும் அவங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். இல்லாட்டி ரேடே விட்டுருப்பாங்க ஏதாவது சொல்லி. ரேடு விடாத வரைக்கும் சரி இதோட ஏதோ பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தான் சொல்றேன், எந்த விதமான விமர்சனத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை அவர்களுக்கு கிடையாது என்பதுதான் சுட்டிக்காட்டு. ரெய்டு விடலை அப்படின்றத நீங்கள் சொல்லும்போது அது ஏற்கனவே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அரசினுடைய பல இந்த இண்டிபெண்ட் எல்லா நிறுவனங்களுமே இப்போ அரசினுடைய கைப்பாவையாக இருக்கு அப்படிங்கிறதை மீண்டும் நீங்கள் உறுதிப்படுத்துகிற மாதிரியாக தான் இந்த ரெய்டு விடலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு உண்மையாக்கிட்டே இருந்தால் அது ஆளும் கட்சிக்கு ஒரு பிரச்சனையாக முடியாது. அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிஜேபியை நிராகரிக்கிறாங்க. இப்ப அவங்க மனப்பான்மை நல்லா வெளிப்படையா மக்களுக்கு தெரியுது. இவங்க கிட்ட போய் இவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு நாங்க ஆட்சி பீடத்துக்கு வரணும் அப்படி எல்லாம் அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. இவங்களுடைய மனப்பான்மை நல்லாவே தெரியுது. பப்ளிக்கோட ஒரு ஜெனுவின் கிரிட்டிசிசம், ஒரு பாலிசி கிரிட்டிசிசம் கூட இவங்களால ஏற்றுக்க முடியாது என்பதுதான் இவங்களுடைய மனப்பான்மை நிலை. ஆக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நகைச்சுவையாக பேசிய ஒரு கருத்தை அவர்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். அதோடு கூட பல்வேறு அரசியல் சார்பு கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கிறீர்கள். எங்களோடு இணைப்பில் பேசியதற்கு நன்றி திரு கார்த்தி சிதம்பரம்.